அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆலயத்தில் 90 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த ஆலயத்தில் சங்கீதம் 90 விசேஷித்த ஒரு சங்கீதம், ரொம்ப விசேஷித்த ஒரு சங்கீதம். 150 சங்கீதங்களில் சங்கீதம் 90 மட்டும்தான் மோசே ஐயா மூலம் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அதில் 14வது வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாட்களெல்லாம் கழிந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் புலம்பல் 3:22 சொல்கிறார், நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய காலை தோறும் அவை புதியவைகள். தீத்து 3:5 எங்கள் நீதி நிமித்த நீ ரட்சிக்கல, உம்முடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தினுடையும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினால் காலையிலே உமது கிருபையினால் எங்களை பாதுகாக்கிறீங்க. இதுவரை நான் இருந்திருக்கிறேன், வழி நடத்திருக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபை எப்பவுமே நல்ல கிருபை. இந்த 90 ஆண்டுகள் கடந்து வந்த ஆண்டவர், உங்கள் தாத்தா அங்கே இருந்திருக்கலாம், உங்கள் அப்பா இருந்திருக்கலாம், இல்லை தாத்தாக்கு ஐயா கூட அங்கே இருந்திருக்கலாம், இல்லை எத்தனை பேர் வந்து ஜெபித்திருக்கலாம். மரத்தடியில் ஆரம்பிக்கப்பட்ட சர்ச்சு விசுவாசத்தோடு அந்த இடத்துல மீண்டும் ஒரு பெரிய திருச்சபை பெத்தேல்புரம். எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இந்த பக்கம் போனேன், அன்னைக்கு எனக்கு ஆயர் ஜேம்ஸ் வேத பொன்ராஜ் ஆயர். நீங்கள் உங்கள் சரித்திரத்தில் அதை கண்டிப்பாக சேர்க்கணும் நான் சொல்கிறத. இந்த பக்கம் போகிறப்ப என்னை கம்பல் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்தார். பொதுவாக மாதத்தில் 31 நாள், 30 நாள், 28 நாள், இல்லை 15, 17 நாள், 20 நாள் சர்ச்சு சர்வீஸ் எல்லாம் போகிறேன். எதுக்குன்னா, நான் மோன்சி லாசரஸ், பென்னிகன், பில்லி கிரஹாம், ஸ்மித்து, ஜிஎல் மூடி, இன்னும் இப்படி பெரிய பிரசங்கியான்னு என்னைய கூப்பிடலை. ஏதோ இந்த மனுஷன் வந்து ஏதோ ஒரு உதவி செய்வார், அதுக்கு தான் கூப்பிடுறாங்க, அதுதான் உண்மை. என்னை முதல்ல யூஸ் பண்ணது இந்த தம்பி தான். இவர் பெண்டிகாஸ்காரு, கொருக்குப்பேட்டையில் காமராஜ் நகரில் இருந்தார். மச்சான் கூட பால் விஸ்வாசம், அவர் பேர் பால் விஸ்வாசம், அவங்க மச்சான மாமனம். ஏதோ போஸ்டரை பார்த்து இன்றைக்கி இவர் வந்துட்டார், இங்கே தான் இருக்கிறாரு. அதனால பெரிய பிரசங்கியார், பெரிய ஆள்லாம் நம்மளை கூப்பிடல. ஏதோ கடவுள் கொடுக்குறத நாங்களும் ஏதோ கொடுக்குறோம். இங்கே ஏதோ ஒரு மீட்டிங் ஜேம்ஸ் வேத பொன்ராஜ் வந்தார். ஐயா நீ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணுன்னார். தோத்துறோம், நான் வரமாட்டேன்ட்டேன். இப்போ தான் ஒரு சர்ச்சு போயிட்டு அங்கே கேட்டிருக்காங்க, நான் எங்கேயே வரேன். இல்லை வாங்கய்யா, கண்டிப்பாக வாங்கய்யான்னு என்னுடைய ஆயர். ரெண்டாவது எனக்கு நல்லது கெட்டதுக்கு ஜெபம் பண்ணல, ஐயரை கோச்சிக்கிட்டால் மெம்பர்ஷிப் எடுத்துருவாங்க, அது வேறு தொல்லை, ரொம்ப கஷ்டம். அதனால் ஐயரை முறைச்சிக்கக்கூடாது. இது ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் நடக்கிற நிலமை என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய 66 வயசு. அப்போ இங்கே அருமையான ஐயர் பிரேம், எனக்கு சிறந்த நண்பர் பிரேம், எனக்கு ரொம்ப இனிய நண்பர். பொதுவாக என்கிட்ட பெரிய நன்மைகள் அவர்கிட்டருந்து வாங்கலை, அவர்கிட்டருந்து நானும் பெரிய நன்மைகள் வாங்கலை. ஆனால் எனக்கு என் மேலே ஒரு நல்ல ஒரு அன்பு உள்ளம் கொண்ட ஒரு மனிதர் பிரேம் ஐயா. ரொம்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஐயர் தென்னிந்திய திருச்சபையில் 1000 ஐயருங்க தெரியும். அதில் ஒரு சிலர் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு புரிஞ்சு வச்சுருவாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன், கோடு போட்டால் ரோடு போடுற ஆள். அதில் பிரேம் ஒரு சூப்பர் ஆள். அவரையும் கூட்டியாந்து, இது நீங்கள் இந்த சோறு ஒரு கிட்டத்தட்ட லெண்டல் கொஞ்சம் கீழே இருந்ததா பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருந்ததான்னு தெரியல. அப்போ வந்து காட்டினார். அந்த மக்களோடு பேசினேன். அதுக்கப்புறம் சீலிங்காக எவ்வளோ பணம் கொஞ்சம் கொடுத்தேன். எவ்வளோ கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லை, நான் எழுதி வைக்கிறது இல்லை. ஆனால் சீலிங் ரொம்ப நாள் போடலை. அதுக்குள்ளே பிரேமையாருக்கு சிக்க ஆகிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் சீலிங் போட்ட பிறகு உங்களுடைய வேலை பணி ரொம்ப வேகமான துரிதமான பணி. நான் சீலிங்க்கு தான் கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பணம் நீங்கள் கேட்கல, நானும் கொடுக்கல, கேட்காம கொடுக்கறதில்ல. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஜெபம், அருமையான அன்பு சொன்ன பிரகாரமாய் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை, இது யாருடைய ஆலயம்? நம்முடைய ஆலயம். நான் ஆண்டவரை தொழுது கொண்டு அவ்விடத்திலிருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் பெற்றுக்கொள்கிற ஆலயம். ஆலயம் செல்வது சாலமும் நன்று. கடவுளுங்க இருக்கிறார், நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறப்போ, அந்த இடத்துல ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக என் தேவைகள் சந்திக்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர் ஆலயம்.
கடவுளுடைய வீடு, கடவுளுடைய இல்லம். அதுதான் சங்கீதம் 122 சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது என்ன இருந்தா, எப்படி இருந்தாங்க? மன மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நம்ம ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகிறப்போ ஒரு மனமகிழ்ச்சி தரும் ஆண்டவர். ஆண்டு எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, மீகா 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆண்டுடைய ஆலயம் அந்த ஒன்றுமில்லாத இடத்துல யாக்கோபு ஜெபித்த பொழுது இது கடவுளுடைய இல்லம், இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன் என்று அந்த பெத்தேலில் சொல்கிறார். லூஸுங்கிற இடத்துக்கு பெத்தேலுங்கிற பேரிட்டு இது ஆண்டுடைய இல்லம். அதே மாதிரி 90 ஆண்டுகள் கடந்து வந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் பெற்றிருக்கீங்க. எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் பெற்றிருக்க நீங்கள் நானும் நிச்சயமாக உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை நிச்சயமாக இதில் இருக்குது, பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் இந்த பெத்தேல்புரம் எனக்கு இறங்கணுன்னே பெரிய குறை என்னென்னா கோபுரம் இல்லை. நம்ம ஆண்டவர் யார்? உயர்ந்து நிற்கும் ஆண்டவர். தூரமாக இருப்பவே இது பெத்தேல்புரம் சொல்லணும். அப்போ இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி ஒருத்தர் 150 கோபுரம், உடனே பக்கத்தில் கட்டுறவர் 160 போடுவார், அதுக்கு பக்கத்தில் இருக்க 170 போடுவார், அதுக்கு பக்கத்தில் இருக்க 225 போடுவார். போட்டி போட்டு கோபுரத்தை உயர்த்தி கொண்டே இருப்பாங்க. உங்களை மாதிரி 100% கிறிஸ்டின்ஸ் வாழும் வில்லேஜில் சொல்கிறேன், வில்லேஜ். இன்னைக்கு கடந்த நாளில் பீகாரில் ஒரு சர்ச்சு டெடிகேஷன் போயிருந்தேன் 2 நாளைக்கு முன்னால். 9 லட்சம் ரூபா. நம்ம ஊரில் நம்ம ஐயமாற்ற 22 லட்சம் கேட்குறாங்க அந்த சர்ச்சுக்கு கட்டுறதுக்கு. அவங்க 9 லட்சத்தில் ஐஎம்எஸ்லேருந்து கட்டிட்டாங்க. 9 லட்சத்தில் சூப்பர் சர்ச். லேபர் அவங்க கொடுக்குறாங்க, மண்ணெளி போடுறாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்களே எல்லா வேலையும் செய்கிறாங்க. அவ்வளோ உற்சாகமாக அந்த காட்ஸிலாங்கிற காட், ஏதோ ஒரு பேரெல்லாம் வாயில் வரல, அந்த சிலிகுடியிலேருந்து அந்த மால்டாங்கிறது வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்லேருந்து அங்கே பாக்டோக்ரா, என்ஜேபி நியூ ஜல்பாக்குடிங்கிறது ஒரு ஊர், என்ஜேபின்னு சொல்லுவாங்க, நியூ ஜல்பாக்குடி என்று பெயர், சிலிகுடி என்று பெயர். இது அதுவும் வெஸ்ட் பெங்கால், இதுவும் வெஸ்ட் பெங்கால். இதுக்கு இடையில போகிறப்போ கொஞ்சம் தூரத்தில் பீகார் வருது. பீகாரில் அந்த சர்ச் இருக்குது. ஒருவேளை அந்த மக்கள் அர்ப்பணிப்போடு கட்டியிருக்காங்க. பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன். 9 லட்சம்னாங்க. ஒருவேளை ஆண்டவருக்காக நம்ம பணி செய்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். நாங்கள் 4 சகோதரர்கள். நான் 4வது சகோதரர். மூத்த சகோதரர் செவாலியே டாக்டர் கோயில் பிள்ளை இறந்துட்டார். அடுத்தவர் மாசிலாமணி பொன்னுதுரை, அவரும் இறந்துட்டார். அடுத்தவர் டாக்டர் டி ஜெய்சிங், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமணத்தில் லே செக்ரட்டரியாக பணியாற்றினவர், நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்தார். இப்போவும் நிறையா, இன்னைக்கு கூட பெங்களூரில் ஒரு கன்வென்ஷன் போயிருக்கார். வாரம் ஒரு கன்வென்ஷன் இருக்கும். வயது 76 வயதுலேயும் வாரம் ஒரு இடத்துக்கு ஓடிடுறார், நிற்க மாட்டார். மெசேஜ்னால் எத்தனை நாளும் பேசிக்கிட்டே இருப்பார். சென்னையில் இறங்குறப்போ எங்கள் பிரதர், இது இந்த சாட்சியை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இறங்குறப்போ கோயிலன் மயில்னால் எல்லா ஊர்லேயும் தபால் ஏற்றி இறக்குவான். நம்ம போடுற கவரை இன்றைக்கி மாதிரி எஸ்எம்எஸ் கிடையாது, செல்லு கிடையாது, இன்லேண்ட் லெட்டர் தான் போகணும். மெயில்னால் நம்ம தபால், தொலைதூர தபால், அதில் தான் ஏற்றுவாங்க. அந்த ட்ரெயினில் ஸ்டேஷன் இறங்கி ஏற்றுவாங்க. அதில் தான் அன்றைக்கி அவர் வர்றப்போ 7 ரூபாய் 8 ரூபாயோ டிக்கெட்டா, 7 ரூபாயா 3 ரூபாயா 12 ரூபாயா தெரியல. அம்மா கெட்டிச்சோறு கட்டி கொடுத்துட்டாங்க. 18 மணி நேரம் ட்ரெயின் வரும். இப்போ 11 மணி நேரத்தில் வந்துடுது. ஏன்னா டபுள் ட்ராக்கு, எலக்ட்ரிக் ட்ரெயின், ஸ்பீடு. அது முன்ன கறி இன்ஜினு, அங்கங்கே தண்ணி பிடிப்பாங்க, கறி லோடு பண்ணுவாங்க, கறி லோடு பண்ணுவாங்க. திடீர்னு அந்த தண்ணி பற்றலைன்னா பிக்கப் வராது, ஸ்லோவாகிடும். 22 மணி நேரம் கூட வரும். அந்த ட்ரெயினில் வந்து இறங்குறப்போ, சென்னையில் இறங்குறப்போ, எக்மோரில் இறங்குறப்போ அவர்கிட்ட பாக்கெட்டில் காசு இல்லை, பணம் இல்லை, எம்டி பாக்கெட். மாலை 7:30 வர வேண்டிய ட்ரெயின் 10 மணிக்கு வருது. 9 மணிக்கு டவுன் பஸ்லாம் முடிஞ்சிருது. அவர் போக வேண்டிய பஸ் 28ஆம் நம்பர். இன்றைக்கும் டோல்கேட் டு எக்மோர் ஓடுது 28ஆம் நம்பர் பஸ்ஸு, பழம்பெரும் பஸ்ஸு. அந்த பஸ்ஸு 9 மணிக்கு தான் கடைசி பஸ்ஸு. அதுக்கப்புறம் டாக்ஸியில் போனோம். அன்னைக்கே டாக்ஸிக்கு 20 ரூபா கேட்பான். அந்த 20 காசு கூட அவர்கிட்ட இல்லை. அன்னைக்கு காலம்னா அரையணா காலம், ஒன்றுமே இல்லையா.
ஒன்றுமே இல்லாமல் பாக்கெட்டை தட்டி பார்த்தானா ஒன்றுமே இல்லையா. ஒரு முகமதிய நண்பர் தான் அவர் கையை பிடிச்சி, கவலைப்படாத தம்பி, அவர் வயசானவர், சென்னை, உன்கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, என் வீட்டுக்கு வா, இரவு உணவு தர்றேன், நான் டாக்ஸியில் போகிறேன், டாக்ஸியில் வந்து என் வீட்டில் இறங்கிக்கோ, சாப்பிட்ரு, ராத்திரி என் கூட படுத்துக்கோ, காலையில் உன்னை கொண்டு நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் பஸ் ஏற்றி விட்றேன்னாரா. அவர் கூட நம்பிக்கையோடு போனார். இன்றைக்கி யார் கூட போனால் கிட்னி எடுத்து விற்றுருவான். இன்றைக்கி அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்னி தேடி விற்றுட்டாங்க. அவர் அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்தவர். முதல்ல பண்ண பிஸ்னஸை 3வது சகோதரர் என்ன பண்ணுறார், ஃபஸ்ட்டு பண்ணதை சர்ச்சுக்கு அனுப்பினார். எங்களுடைய கிராமத்து சர்ச்சு, நாங்கள் இருக்கிற இடத்துல சர்ச் இல்லை, ரோடு இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, 4 பக்கம் ரயில்வே கேட்டு, வெளியே போக முடியாது. இந்த மண்ணின் மைந்த புனித் எங்களுக்கு ஆயராக இருந்தார். வேதநாயகம் பொன்ராஜ் எங்களுக்கு ஆயராக இருந்தார். இன்றைக்கி ஜோஸ் ஐயர் ஆயராக இருக்கிறார். ரொம்ப கஷ்டமான இடத்துல இருக்கிறோம். ஓலை வீடு. முதல்ல விற்ற பணத்தை 1960 4 ரூபா, 4 rupees, காலனாரேனா காலங்கள், அப்படியே சர்ச்சுக்கு அனுப்பினார். அங்கே இருக்க கேட்டிகிஸ்ட், நீங்கள் லைனாக உங்கள் கேட்டிகிஸ்ட் பேர்லாம் சொன்னீங்க. எந்த கேட்டிகிஸ்ட் என்ன வேலை பார்த்தேன்னு சரித்திரம் அழகாக சொன்னீங்க. இன்றைக்கி இருக்கிற கேட்டிகிஸ்ட் அழகாக ஒர்க்ஷிப் பண்ணுறார், நல்லா பாடுறார், நல்லா ரிசீவ் பண்ணுறார். அவர் ப்ரெஷரில் தான் உங்கள் ஐயர் என்னை கூட்டிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையாகவும் இருக்கணும். அதெல்லாம் சில சூழ்நிலையை பார்த்து நான் புரிஞ்சுக்கிடுவேன். அப்போது நல்ல கேட்டிகிஸ்ட் இன்றைக்கி இருக்கிறவரும், அந்த கேட்டிகிஸ்ட் அன்றைக்கி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி இந்த சகோதரர் சென்னையிலேருந்து தனக்கு முதல் பணத்தை இன்லேண்ட் கவரில் வச்சு அனுப்பிங்க. 4 ரூபா மணி ஆர்டர் பண்ணணும். மணி ஆர்டர் பண்ணால் 4 ரூபாய்க்கு 20 காசு எடுத்துக்குவான். அப்போ 3 ரூபாய் 80 காசு தான். முழுசாக போகணும் ஆண்டவருக்கு, அவ்வளோதான் அவருக்கு. அதனால் அன்றைக்கி 3 காசோ 1 காசோ இன்லேண்ட் கவரு, அதை வாங்கி அதுக்குள்ளே வச்சு, இது முதல் பணம், நீங்கள் ஆலயத்தில் ஜெபம் பண்ணி எழுதி அனுப்பினாராம். அந்த ஜெபம் பண்ணி அனுப்பின அந்த பணத்தை எங்கள் அம்மாக்கே வருத்தம். ஏழை தாய், அவருடைய உணவு அங்குலாஸ் போயில தான், சோறு இல்லை, போயில போட்டாச்சுன்னா அந்த கசப்பு உரைப்பும் வயத்தில் போய் பசி தெரியாது, அப்படி ஏழை. என் மகன் ஏன்ட்டு அனுப்பலை, என்னையை நம்பாமல் கேட்டிகிஸ்ட், எங்கள் அம்மா கொஞ்சம் வருத்தம். ஆனால் அந்த ஜெபம் அன்னைக்கு இருந்த கேட்டிகிஸ்ட் தான் என்னுடைய ஃபாதரில், என்னுடைய மாமனார் எனக்கு, அவர் ஜெபம் பண்ணார். அந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணி கொடுத்ததோடைய தன்மை என்னென்னா, இன்றைக்கி எத்தனையோ தேவாலயங்கள் கட்டுவதற்கு சிஎஸ்ஐ, டிஎல்சி, ஏஎல்சி, பெண்டிகாஸ் சர்ச்சு, மிஷன் சர்ச்சஸ், எவ்வளவோ மாதத்துக்கு 3-4 சர்ச்சு பேர் எங்கள் கல்வெட்டில் எங்களுடைய பெயர் வளர்கிற அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை சர்ச்சுக்காக கொடுத்த மனிதர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த சர்ச் யாருடையது? உங்களுடையது. எதுக்கு இவ்வளோ கதை சொன்னேன்னா, உங்கள் கேட்டிக்கு சொல்லிட்டாரு, எங்கள் மக்கள் ஏழை, கொடுக்க மாட்டான், நீ மட்டும்தான் கொடுக்கணுன்ட்டார். நான் தோத்துறேன், நான் மட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா இது ஆலயம் யாருது? நான் 1 ரூபா கொடுத்தா நீங்கள் 9 ரூபா கொடுக்கணும். என்னுடைய கான்செப்டே அதுதான். நான் முதல்ல வந்தே சொல்லிட்டேன், இதை எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவன் உன்னடைக்கலம், அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆதாரமே. இந்த கடவுள் எப்பவுமே கைவிடாதவர், தலைமுறை தலைமுறை தாங்கும் ஆண்டவர். எப்படி தலைமுறை தலைமுறைன்னா, கணித மேதை ராமானுஜம் ஒரு பெரிய கணித மேதை. அவர் தான் அல்ஜிப்ரா, மேக்ஸ், ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி மேக்ஸில் போச்சு. ஒரு ஏழை மனிதர், இங்கிலீஷ் பாடத்தில் ஃபெயிலு, மேக்ஸில் நம்பர் 1. இங்கிலீஷ் பாடத்தில் ஃபெயில்னோடனே அவரால் பாஸ் பண்ண முடியல. அந்த போர்ட்ரஸ்ட் ஆர்பாருக்கு வேலைக்கு வந்துட்டார். ஆர்பாரில் போய் வேலை செய்கிறார். அப்போ ஒருத்தர் ஒரு கணக்கு போடுறார். அந்த கணக்கை பேப்பர்லேயே, அன்னைக்கு நெட்டு, ஃபேஸ்புக்கு, இமெயில் ஐடியெலாம் இருந்திருக்காது. எப்படியும் அந்த கணக்கை அவர் பார்க்குறார்.
இந்த கணக்கை விடுவிக்கிறவன் பெரிய மேதைன்னு ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து போடுறார். அந்த கணக்கை இவர் எழுதி போடுறார். எழுதி அதை ஆன்சர் போடுறார். அதை பார்த்தோன்னு அந்த மேதை அங்கேருந்து போட்டவர் ஷாக் ஆகிட்டார். நமக்கே தெரியல அது யார் ஹூ ஆர் யூன்னார். ஐ எம் ராமானுஜம், ஐ ஒர்க் இன் ஃபோர்ட்ரஸ்ட். ஒரு பெரிய கணித மேதை ஆர்பாரில் வேலை செய்கிறார். உடனே மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம். எப்பா, ஒரு பெரிய மனுஷன் ஆர்பாரில் மூட்டை தூக்கிட்டு இருக்கான், போய் பாடுறான் அவனை என்னாரான். அவரை கூட்டியாந்து இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவரை ஒரு மேக்ஸுக்கு கொண்டு போனாங்களாம். ஒருவேளை ஆண்டவர் அதான் அழகாக சங்கீதம் 90 சொல்கிறாரு, திருவிலியத்தில் வாசித்தாலும் சரி, நீங்கள் பவரில் வாசித்தாலும் சரி, என் தலைவரே, மை பிரசிடென்ட், மை கேப்டன், மை லார்ட், என் தலைவரே. அவர் சொல்கிறார் திருவிலியத்தில். பவரில் தேவரீர், தலைமுறை தலைமுறை. அன்னைக்கு அவருக்கு ஒரு அது அப்படிப்பட்ட நாலேஜ் இருந்ததால் அவர் உயர்ந்த இடத்துக்கு அழைத்து போனார். நீங்கள் நானும் அன்னைக்கு கவுடி மிஷினரியை சொல்கிறப்போ அவர் அங்கி வெள்ளை அங்கி போட மாட்டார், குதிரையில் வருவார். கல் எடுத்து எறிவாங்க, மண்டை உடையும், ரத்தம் வரும், வெள்ளங்கிலாம் சோப்பு கலராக மாறிடும். அதனால் காக்கி ட்ரெஸ் தான் போடுவாராம். பனித்தளங்களுக்கு போயிட்டு குதிரையில் தான் வருவாராம். அந்த குதிரையில் வர்றப்போ ஒரு நாள் அவரை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. குதிரையை கீழே கவுத்து, ஆனால் அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டுச்சு. அவர் போயிட்டார். 20 பேரோ 25 பேரோ ஞானஸ்தானம் வாங்கினாங்களாம். எப்படி ராணி செய்வாள் 14 ஆண்டுகளில் திருநெல்வேலி அப்போஸ்தலர் என்று சொல்லப்படும் ராணி செய்வாள் 1914 1928 வரை 14 ஆண்டுகளில் 375 திருச்சபைகள், 178 சமுதாய கூடங்கள். அதை தான் கவுடி மிஷினரி செஞ்சாங்க. ஒருவேளை அந்த சகோதரி அந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறப்போ கவுடி மிஷினுடைய யார் பெற்ற பிள்ளையோ இங்கே வந்து செஞ்சதால் இன்றைக்கி இந்த மெத்தடிஸ்ட் மிஷன் மூலமாக எவ்வளோ பெரிய ஒரு சரித்திரம், எவ்வளோ பெரிய சர்ச். இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு, இப்படி வாழ்வு கிடைத்த நீங்கள் நானும் எத்தனை திருச்சபைகளை நிறுவியிருக்கிறோம், எத்தனை திருச்சபைகளுக்கு நாம் ஊற்றும் ஒரு இடமாக இருந்திருக்கிறோம். அழகாக டீ கொடுத்தாங்க. ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு காஃபியா டீயான்னு தெரியல, அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட், ரொம்ப செம்ம டேஸ்ட். நான் சொன்னேன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்க மேடான்னு. 490 ரூபா கொடுத்து ஏர்போர்ட்டில் முந்தா நாள் குடித்தேன், அது கூட அவ்வளோ டேஸ்ட் இல்லை. 490 வாங்கினான் ஒரு கப்பு டீ. இவ்வளோ பெருசு வேண்டான்னு, வேணா கூட இல்லை இடத்த காலி பண்ணுறான்ட்டான் அவன். அவ்வளோ சூப்பர் டீ. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு, டீச்சர். உங்கள் பாட்டி என்ன வேலை செஞ்சுருப்பாங்க, உங்கள் பாட்டிக்கு அம்மா என்ன வேலை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் கை நாட்டாக இருந்த நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆண்டவருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? காலையில் அழகாக திருச்சி பிஷப் சந்திரசேகர் எக்ஸ் பிஷப் போடுறார், சூப்பர் மெசேஜ். 1000 பேர் பார்த்துருக்காங்களா. அவர் சொல்கிறார், அவர்கிட்ட பேசுகிறேன். 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க, 10 பேரும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கிறான். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 - 19 வசனம். உன்னை கொண்டே அவர் சொல்கிறாரு, சரிப்பா நீ சர்ச்சில் போய் உங்கள் கேட்டிகிஸ்ட்டு உங்கள் ஐயர் சத்தியாட்ட காட்டுன்ட்டாங்க. அப்படி போனவன் அப்படி வந்தான். அப்படி வர்றப்பவே 10 பேரும் ஹீலிங் ஆகிட்டான். 10 பேருக்கும் குஷ்டம் சரியாக போச்சு. ஒருத்த மட்டும் வந்து காலில் விழுந்து, தாவீதின் குமாரனே உமக்கு நன்றிங்கிறார். அப்போ ஜீசஸ் கேட்குறாங்க, 10 பேர்லப்பா வந்தீங்க, இன்னும் ஏவியறாங்க 13ஆம் அதிகாரம். குஷ்டம் வந்தால் 2 நாளாகும் 26ஆம் அதிகாரத்தில் கல்லறை இடம் கிடைக்கல. அந்த ராஜாவுக்கு குஷ்டம் வந்துருச்சு நெத்தியில், பெருமைப்பட்டதால். குஷ்டம் வந்துருச்சுன்னா கொரோனா காலத்தில் மூடின மாதிரி மூடிக்கணும், முகத்தை அடையாளம் தெரியாமல். ஐயோ தீட்டுங்கணும். ஊருக்கு வெளியே தான் வீடு, ஊருக்குள்ளே வரக்கூடாது.
அவன் குஷ்டம் நம்ம மேலே வந்துடும். அது ஒரு தீட்டு, ஒரு பாவத்தினால் வந்த வியாதி இன்னும் மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அப்போ தீட்டு, பாவத்தினால் வந்த வியாதி, உன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சுகரு, எனக்கு அந்த சுகர் வந்தது. அப்போ பாவத்தினால் வந்த சுகரு ஈக்குவல் தானே. அப்போ அவன் ஆண்டவர் கேட்க 10 பேர்ல அப்போ வந்தான், ஒருத்தன் தான் வந்திருக்கிறியே எங்கன்னு கேட்குறப்போ மிச்சம் 9 பேர் எங்க? ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, ஏதோ கொஞ்ச நாளைக்கு முன்னால் கையில் அரிப்பு இருந்துச்சு, இப்போ நல்லா தான் இருக்குது, பார்த்துக்கிறேன். அடுத்தவன் சொன்னான், இது எவ்வளோ நாள் இப்படி இருக்குது, பழையபடி வந்துருமா, நம்பிக்கை இல்லாத வேலை. அடுத்தவன் சொன்னான், பிற்பாடு பின்னால் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, ஜீசஸ் ரொம்ப வேலையாக இருப்பார், நிறைய கூட்டம் இருக்குது, பக்கத்தில் போக முடியாது, அதனால் தேங்க்ஸ் அப்புறம் போய் சொல்லிக்கலாம். அடுத்தவன் சொல்லலாம், எனக்கு ஏதோ இப்போ உண்மை என்னென்னா ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ நடந்துருச்சு, ஒன்றும் இல்லை. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஆசாரியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாலே நல்ல லேவியன் வந்து ஜெபம் பண்ணால் சரிதாயிரும், இயேசு கிறிஸ்து பெரிதாக ஒன்றும் செய்யலைன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் 9 பேர் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டான். அந்த ஒருத்த அந்நியன் வந்து சொன்னான், அந்த அந்நியன் சமாரியன். அந்த சமாரியன் யாருன்னா, கிமு 522 இஸ்ரவேலருக்கும் அசரியாவுக்கும் ஒரு சண்டை நடந்து அசரியா இஸ்ரவேல் தேசத்தை பிடித்த பொழுது அவங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் காதல் ஏற்பட்டு அவங்களும் இவங்களும் கல்யாணம் நடந்து, இவன் அசரியான அசரியான, அதாவது சமாரியனா அசாரியானான்னு தெரியல, ரெண்டுக்கும் பிடித்தது சமாரியன்னு தனிப்பட்ட ஜாதி. ஆங்கிலோ இண்டியன் பிரசவத்தில் இருந்த மாதிரி. யார் ஆங்கிலோ இண்டியன்னா, ஒரு வெள்ளைக்காரனுக்கும் ஒரு தமிழ்நாட்டுக்காரனுக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததில் 2 பேரும் சேர்ந்ததால் அவனுக்கு பேர் தான் ஆங்கிலோ இண்டியன். ஒரு இந்தியனும் ஒரு மேல்நாட்டுக்காரனும் சேர்றப்போ திருமணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பிறக்கிற பிள்ளை ஆங்கிலோ இண்டியன். அதே மாதிரி இவன் சமாரிய, இவன் ஒரு இஸ்ரவேலன் இல்லை, இவன் அந்நியன். இவன் வந்து சொல்கிறானே, நீ போய் சொல்கிறியா, நீ நம்ம வந்து போய் சொல்கிறோமா, ஒரு யூதன் வந்து சொல்லலையப்பா. ஆனால் சொல்கிறார், இயேசு என்று போயிடுவாயாக, இயேசு என்பவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இயேசு என்னுடைய பாவங்களை நீக்கிற அந்த இஸ்ரேலன் வந்து சாட்சி சொல்லலை. ஒரு அந்நியன் 10 பேரில் ஒரு யூதன் இருந்திருப்பான், ஒரு அசாரியன் இருந்திருப்பான், அதில் ஒரு சமாரியன் இருந்தான். ஆனால் அந்நியன் தான் வந்து சாட்சி சொன்னான். நீங்கள்லாம் 90 ஆண்டுகள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருக்கோம். 90 ஆண்டுகளில் இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்ணி ஹீலிங் வாங்கியிருப்பாங்க? உங்கள் தாத்தா கதை சொல்லியிருப்பாங்கல்ல, உங்கள் பாட்டி கதை சொல்லியிருப்பாங்கல்ல, எங்கள் தாத்தா சொன்னார், எங்கள் பாட்டி சொன்னாங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் ஆலயத்தில் போய் மொழுகினதால் இந்த சகோதரிக்கு குழந்தை பிறந்துச்சு, ஒரு சகோதரி இப்போ இறந்துட்டாங்க, அவங்களுக்கு 4 பிள்ளைகள் பிறந்து இறந்துருச்சு, இனிமேல் குழந்தை பிறக்காதுன்ட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்களாம், இன்றைக்கி டைல்ஸு மொசைக்கு எல்லாம் போட்டிருக்கோம், அன்னைக்கு சாணியில் தான் மொழுகிறாங்க. நான் பீகார் போயிருக்கப்போ, வெஸ்ட் பெங்கால் இப்போ போன வாரம் போயிருக்கப்போ சாணியில் தான் இன்னும் அவங்க மொழுகிறாங்க. அந்த மக்கள் காலையில் வாக்கிங் போகிறப்போ சாணியில் ஒரு அம்மா மொழுகுது வீட்டு முத்தத்தை. சனிக்கிழமை சாயங்காலம் வந்து சாணி, மாட்டு சாணம், மாட்டியோட கழிவு பொருளை எடுத்தாந்து கரைச்சி துணியை வச்சு தேய்ப்பாங்க. நல்லா காஞ்சோன்னு பெருக்கிடுவாங்க. அதுதான் மொசைக், அதுதான் சிமெண்ட் தர மார்பிள்ஸ். அப்படிப்பட்ட கஷ்டமான இடத்துல அவங்க சொன்னாங்களே, சர்ச்சில் போய் நீ மெழுகு சாணி வச்சு உனக்கு ஆண்டவர் குழந்தை தருவார். அந்த அம்மா 12 வாரம் மெழுகிச்சான். அது 12ஆவது வாரம் மெழுகி முடிக்கிறப்போ டாக்டர் சொன்னார், கரு நிற்காது, உனக்கு கரு தருன்னார். அந்த ஆண்டவர் அவருக்கு ஒரு கருவை கொடுத்து ஒரு குழந்தையை கொடுத்து, அந்த குழந்தை கிறிஸ்துவஸ்காரத்தில் பிஎட் முடித்து போனோன்னே என்கேஜ்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்க அன்றைக்கே வயர் வலி போய் பிடிச்சா அங்கே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் குழந்தை உருவாகிறதுக்கு 2 டீப்பு போகுமா அந்த கர்ப்பப்பைக்கு, லெஃப்ட் ரைட்டில் அந்த ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த 2 டீப்பு போகிற வழியில் தான் கேன்சரு, குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச இரவு, ஆனால் நம்பிக்கையோடு திருமணம் பண்ணி 2 பிள்ளைகள் பிறந்து அந்த பொண்ணு இறந்துருக்குங்க. அதே கேன்சர் வியாதி தான் இறந்துருக்கு. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர், அந்த ஆண்டவர் எவ்வளோ வாழ்வு கொடுத்தார். இது எங்கள் அம்மா சொன்ன கதைங்க. ஆலயத்தில் போய் நான் ஜெபிக்கப்போ உனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கேன், எங்கள் அம்மா எவ்வளவோ
எவ்வளவோ சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் அம்மா எவ்வளவோ சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க. பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் தேவரே தலைமுறை தலைமுறை நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர்களப்பா, எங்களுக்கு கேடகமானவர்களவா. அதிகம் 15 லட்சம் நானே உனக்கு மகாபலமும் கேடகம்னு சொன்ன ஆண்டவர், அந்த தலைமுறை தலைமுறை ஆண்டவர் வாழ்வு கொடுத்த ஆண்டவற்ற அந்த குஷ்டையை போல நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மக்களாய் இந்த ஆலயத்தில் இவ்வளோ அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். திருமணமாகி 20 ஆண்டுகள் முடிந்த ஒருத்தர் ஒரு மிஷன் ஃபீல்டுக்கு போகிறார். என்எம்எஸ் ஃபீல்டுக்கோ எம்எஸ் ஃபீல்டுக்கோ போயிட்டு குழந்தை இல்லை சொல்கிறார். எனக்கு யாரோ ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்குறாரு, அந்த சர்ச்சு டெடிக்கேஷன். இவர் ஃப்ரெண்டு கூட போகிறார். நானும் இதே மாதிரி சர்ச்சுக்கு பணம் கொடுக்குறேன், சர்ச்சுக்கு இடம் வாங்க பணம் கொடுக்குறேன், சர்ச்சு கெட்டுவதற்கு பணம் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு ஒரு குழந்தையை தங்கப்பான்னு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த டெடிக்கேஷன் முடித்து 2 நாள் 3 நாள் கழித்து ட்ரெயினில் ஏறுறப்போ அவங்க போய் ஃபோன் பண்ணிச்சான், எப்பா இந்த மாதம் எனக்கு கன்சீவ் ஆகிருக்குன்னு. ஊருக்கு போகும்போனே அந்த ஃபீல்டில் இருக்க போய் ஆண்டவர் வாழ்வு கொடுத்தாராம். அந்த உயிருள்ள ஆண்டவருங்க இருக்கிறாருங்க, அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்குறாங்க. அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவருங்க. அந்த ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தகப்பனே தகலக்கப்பனேன்னு கேட்குறப்போ அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அன்பு கொடுவரே 2 சாமுவேல் 13:12 பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்கன்னா உனக்கு பின் உன் சந்ததி உன் பெயரை சொல்லுங்கிறாரு. ஏசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்கிறார். அவர் சங்கீதம் 103 அவன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து எனக்கு விடுதலை கொடுக்கும், நோயை அழிவுக்கு மீட்டி என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு சொல்ற ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு வாழ்வு கொடுத்து நிச்சயமாக உங்களையும் எல்லா நிலையிலும் உயர்த்து ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்னுடைய பெத்தேல் ஆலயம் நான் இப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 2 ஒன்றுமே இல்லைங்க. அப்பா சொல்லிட்டாரு அண்ணன் உன்னை வெட்டி விடுவான்டா ஓடிடுறான்ட்டார். அம்மா சொல்லிட்டாங்க இங்கே இருக்காதரா ஓடிடுறான்ட்டார். போட்ட ட்ரெஸ்ஸு கோலும் தடியுமா போகிறார். ஆதியா 32:10 இருட்டு ராத்திரி கல்லை தூக்கி வச்சு படுக்கிறார். தனிமை, பேய் வருதா பாம்பு வருதான்னு தெரில. முந்தா நாள் மிஷன் ஃபீல்டில் உட்காந்து ஒரு சகோதரியோடு பேசுகிறேன். பத்திரக்கட்டாங்கிற ஒரு மிஷன் குளிக்க போயிருக்காங்களா. அந்த சகோதரி சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஒரு திருநெல்வேலி சகோதரி, ரொம்ப அருமையாக இருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தா மேலே பாம்பு தொங்குதான். அப்படிப்பட்ட மிஷன் ஃபீல்டில் இருக்கிற அந்த அம்மா மேலே பாம்பு தொங்குதான். அப்படியே பிடிச்சி தூக்கி போட்டாங்களாம் வெளியே. அதே மிஷன் ஃபீல்டுக்கு நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் போகிறோம். நான் அப்போ தலைவராக இருந்தேன். ஒரு 16 அடி நீளம், 8 இன்ச்சு கனம், ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல பாம்பை அடித்து அப்போ தான் போடுறாரு. நாங்கள் உள்ளே போகிறோம், வீட்டுக்கு முன்னால் போட்டிருக்காரு. அடித்து போட்டு தூக்கி போடுறதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். எங்களை ரிசீவ் பண்ண மெயின் ரோடுக்கு வந்துட்டார். இப்படிப்பட்ட இடத்துல தான் யாக்கோபு வந்தார். என்ன இருந்திருக்குன்னே தெரியாது. தலையில் கை வச்சார், கல்லை வச்சார், வானத்தை பார்த்தாரு. மை டேடினார், தகப்பனேனார். தேவதூர்கள் கீழேருந்து மேலே போனாங்க, மேலேருந்து கீழே வந்தாங்க. பயம் போயிடுச்சு, தனிமைங்கிற ஒரு பயம் போயிடுச்சு, இருட்டுங்கிற ஒரு பயம் போயிடுச்சு, லைட் வந்துடுச்சு. இந்த தேவதூர்கள் எப்படி இருப்பாங்க? வெளிச்சமாக இருப்பாங்க, பிரைட்டாக இருந்திருக்கணும் ராத்திரி முழுதும். அப்போ எப்படி இப்படி ஒரு சத்தனம் இப்போ அதிசயமாக பார்க்குற. 28:15 ஆதியாம் 28:15 பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், ஒரு வாக்கு தத்தம். டு நாட் அஃப்ரைட், ஐ எம் வித் யூ, ஒரு வாக்கு தத்தம். உடனே இவர் பேசுகிறார், சரிதான்ப்பா இது லூஸு, இது இன்னைக்கு இந்த இடத்துக்கு பேர் என்ன? பெத்தேல், ஆண்டவர் இருக்கிற இடம்.
நீங்கள் மரத்தடித்தில் ஆண்டவரை தொழுது கொண்ட பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து இந்த இடத்தில் இவ்வளவு பெரிதான ஆலயத்தை உங்கள் கைகளின் பிரயாசத்தினால், உங்களுடைய ஜெபத்தினால், அதற்கு உழைக்கக்கூடிய ஆயருடைய பெரும் முயற்சியினால். பிரேம் ஐயா ரொம்ப அமைதி, சாஃப்ட், அவர்கிட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டம். ஜேம்ஸ் வேதப்பன்ராஜ் அதுக்கு மேலே. ஆனால் 2 பேரும் சேர்ந்து நின்று போன இந்த ஆலயத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஊந்துதல். ஜேம்ஸும் வேதப்பன்ராஜும் பிரேமும் ரொம்ப ஃப்ரெண்டு. சத்யா துடிதுடிப்பான ஆள், ரொம்ப விவரமான ஆள், ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப அட்வான்ஸு. அப்போ அதே மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, இது பெத்தேலுப்பா சொல்லிட்டு என் கூட வாங்க. அந்த படுத்திருந்த கல்லை எடுத்தார், எண்ணெயை ஊற்றினார். எண்ணெய் எப்படி கிடச்ச? ஒலிவு மரத்தை எடுத்து இந்த இலையை கசக்கிறேன், எண்ணெய் வந்துதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் போனதும் கோலும் தடின்னு அடுத்த கேள்வி நம்ம கேட்டோம். அவர் என்ன இருந்துச்சுன்னு, ஒன்றுமே இல்லாதவர் அதில் எண்ணெய் பூர்த்து எண்ணெய் வார்த்து எண்ணெய் அபிஷேகம் பண்ணி தொழுது கொண்டாராம். நான் உமக்கு தசமமாக கொடுக்குறேன், நான் உமக்கு தசமமாக கொடுக்குறேன்னு சொன்னாராம். போன ஒரு 2 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணார், 12 பிள்ளை பெற்றது. 12 பிள்ளை பிறந்தோன்னா நிறைய ஆடு மாடு கோழி எல்லாம் வந்தது. கடவுளை மறந்துட்டான். இவன் இப்போ ரொம்ப பிரெயின், கடவுளை ஏமாத்துறவன், அம்மாவை ஏமாத்துறவன், அப்பாவை ஏமாத்துறவன், அண்ணனை ஏமாத்துறவன். அவன் எத்தர் என்று பெயர், அந்த தான் ஆதியாகமம் 32 இனி உனக்கு யாக்கோபு என்று பெயரிடாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர்றான். என்ன நீ ஃப்ராடு, அதனால் ஃப்ராடுக்காரனுக்கு நான் கொடுக்க முடியாது. ஏன்னா கடவுள் உண்மையின் கடவுள், ஒன்று அந்த உண்மை இல்லை. ஏன்னா ஒய்ஃப் வந்து அந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்து உட்கார்ந்துருக்கப்போ மாமனாட்டை ஏமாத்துறான். இவன் விக்கிரகம் தானே எடுத்து சொல்லியிருக்கலாம், சொல்லலை. கடவுளையும் ஏமாத்துறாள். அவன் பேரே மாற்றி அவனை ப்ளஸ் பண்ணுறார். அப்போ தான் சொல்கிறப்போ ஆதியாகமம் 31:13 மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 31:13. ஏன் நீ தூணிலே அபிஷேகம் பண்ணி எனக்கு ஒரு பொருத்தரை பண்ணல்லப்பா. வாசிங்க. போதும், நீ அபிஷேகம் பண்ணி எனக்கு கொடுத்தல ஒரு பொருத்தரை, அதை நீ என்ன பண்ண? மறந்து போனாய். அதுதான் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். நீ ஆலயத்தில் வந்து நான் இருக்கிறேன் தைரியமாக சொல்கிற, இது என்னுடைய ஆலயம், நீ சொன்ன வாக்கு தத்துவத்தை மறந்துட்டேங்கிறார். நீங்கள் இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ கஷ்டம், உங்கள் கஷ்டத்தை அப்படியே ஃப்ளாஷ்பேக் போங்க. உங்கள் வியாதியோ கடன் பிரச்சனையோ குடும்பத்தில் அமைதியிலையோ உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ நல்ல உறவு இல்லை, கொடுக்கல் வாங்கல் இல்லை, நான் வேலை பணி செய்கிற இடத்துல இந்த அமைதி இல்லை. எதுக்கு இந்த அமைதி இல்லை நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரோடு பேசுங்க. பேசிக்கிட்டே எதுக்குப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பிரச்சனைக்கு காரணம் கடவுளோடு பேசுங்க. அப்போ நீங்கள் செய்த பொருத்தனைகள் ஆண்டவர் ஒன்றன் பின் அவங்களுக்கு சொல்லுவார், நீ இப்படி பண்ண இதனால் உனக்கு இந்த பிரச்சனை, நீ இதை சரி பண்ண. இந்த பிரேக் சுவிட்சு இது ட்ரிப் ஆகிடுச்சு, இந்த பிரேக் சுவிட்சு ட்ரிப் ஆனதில் நீ இந்த ட்ரிப் ஆனதுக்கு அந்த ஷார்ட்டை எடுத்து நீ உற்று ஆண்டவர் உனக்கு அந்த ட்ரிப்பை சரி பண்ணி உனக்கு விடுதலை தருவார்னு ஆண்டவர் நம்மோடு பேசி ஒரு அற்புதத்தை கொடுக்கும் ஆண்டவர், ஒரு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை தலைமுறை தாங்கி நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். தலைமுறை நீரே என் புகலிடும் என்று சொன்ன மாதிரி எனக்கு இந்த ட்ரிப் ஆனதுக்கு காரணம் என்ன, என் குடும்பத்தில் அமைதி இல்லாததுக்கு காரணம் என்ன, நான் உனக்கு என்ன செய்த பொறுத்தனை என்னத்தை விட்டுருக்கேன், எனக்கு மனம் இறங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, எனக்கு கிருபை இறங்குங்க தகப்பேன்னு சொல்ற நம்ம என்ன பொறுத்தரை பண்ணமோ பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். பொதுவா நான் அப்படித்தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் என்ன, என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன, கடவுள் உடனே ஃபிளாஷ்பேக் உடனே போட்டுருவார் லிஸ்ட்டை, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு. அந்த தப்பெல்லாம் நம்ம சரி பண்ணுறப்போ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறப்போம். அதான் பாவ நிவர்த்தனை செய்யும் காலம் இது. இந்த லெந்து காலம், இந்த மனமாற்றத்தின் காலம், இந்த வசந்த காலம், இந்த கஸ்தி காலம் என்பது பாவ நிவர்த்தனை செய்யும் ஆண்டு. நம்முடைய பாவத்தை நினைத்து மன்னிப்பு பெற்று விசுவாசத்தினால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சொல்லி ஆண்டவற்றை அன்பு கொள்றப்போ பக்தி உள்ளனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சங்கீதம் 3:4 சொல்றாரு. திருவிலியத்தில் சொல்றப்போ தமக்கு அன்பானவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் திருவிலியத்தில் சொல்றாரு.
பக்தி என்று பவர்ல சொல்றாங்க, அன்பு என்று திருவிழியத்தை சொல்றாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட பாவ நிவர்த்தனை செய்து விசுவாசத்தோடு நீங்க பார்க்கிறப்போ ஆண்டவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்து இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், உங்களுடைய கஷ்டம் வேதனை நிச்சயமா மாறி. ஏன்னா என்னுடைய லைஃப்ல நான் பிராக்டிக்கலா நிறைய நாட்கள் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், தினமும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். தினமும் எனக்கு ஆண்டவர் எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள், எத்தனையோ வேதனைகள், உயிரே போகக்கூடிய நிலைமையில் இருந்தும் ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார் என்னுடைய பாவத்தின் நிமித்தம். அந்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர். அதிசயம் மானவர் ஆறுதல் தருகிறார், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆம் தகப்பனே, லார்ட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வார்த்தையின்படி தகப்பனே, தேவரீர் தலைமுறை தலைமுறைக்கு நீ அடைக்கமானவர், என் தலைவரே தலைமுறை தலைமுறை நீரே என் புகலிடம் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, இந்த மலைகள் தோன்றலப்பா, நிலம் உலகம் உருவாகும் முன்னே நீர் தான்ப்பா கடவுள். அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு வாழ்வு. நான் மறந்துட்டேன், யாக்கோபு மறந்ததை போல மறந்துட்டேன். எனக்கு இப்போ ஞாபகம் பண்ணியிருக்கீங்கப்பா, என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன். என்னுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேரில் அட்டாக்காய் இருக்கிறேன், தகப்பனுடைய நிலைமை மாற்றப்படணும்ப்பா. கண்ணீரினால், வியாதினால், ஹார்ட் ஃபெயிலினால் என் தாய் வேதனையோடு வீட்டில் இருக்காங்கப்பா. அவங்களுக்கு ஒரு விடுதலைப்பா, ஒரு அற்புதம் தகப்பனே. என் மகன் இந்த உலக பிரகாரமான தீய பழக்கத்தில், கெட்டு போகிற பழக்கத்தில் என் மகன் அழிந்து கொண்டிருக்காப்பா. எங்கள் அப்பா இந்த திருச்சபையை உருவாக்குனாங்க, எங்கள் தாத்தா உருவாக்குனாங்க. என்னுடைய பிள்ளையோ இந்த திருச்சபைக்கு வரல, ஏக்கத்தோடு கண்ணீரோடு தீய பழக்கத்தினால், அவனுடைய கெட்ட பழக்கத்தால் அவனுடைய மனைவி அவனோடு இல்லைப்பா, வேதனையோடு இருக்கிறேன். அந்த வேதனையின் மத்தியில் எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா? என்னுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டிருக்கீங்கப்பா, ஒரு விசை கூட விடுதலை கொடுங்கப்பா. எங்களுக்கு விடுதலை இங்கே கொடுக்க போகிறீங்கப்பா, எங்களை ஆசீர்வதிக்க போகிறங்க தகப்பனே. இந்த 90வது ஆண்டு விழாவில் பெத்தேல் ஆலயத்தில் தகப்பனே, பெத்தேல்புரத்தில் யோவான் ஆலயத்தில் தகப்பனே, யோவானை யாரும் தொட முடியலப்பா. யோவானை தூக்கி அன்னைக்கு இருக்கிற அந்த ஏரோதிய மன்னர், அந்த ரோம் அரசன் எரியிற சட்டி கொதிக்கிற எண்ணெயில் போட்ட பொழுது அவன் ஐஸில் நின்ன மாதிரி நின்னார்ப்பா. அந்த எண்ணெய் அவனை ஒன்றும் பண்ணலை. அவனை நாடு கடத்தி பத்மதீவுக்கு அனுப்பினாலும் நீங்கள் அவரோடு பேசுனீங்கப்பா. அந்த யோவான் ஆலயத்திலிருந்து உண்மை நோக்கி பார்க்குறேன். நீ அற்புதத்தின் தகப்பன் அல்லவா, அந்த விடுதலையின் தகப்பன் அல்லவா, அந்த வாழ்வு கொடுக்கிற தகப்பன் அல்லவா. என் பிரச்சனையை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன், நீங்கள் கேட்டுட்டீங்க. நீங்கள் கேட்டு விடுதலை கொடுக்கிற தகப்பன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் என்று ஏசாயா 55:3 சொல்லியிருக்கீங்க தகப்பனே. 2 சாமுவேல் 7:12-13 சந்ததி என்றும் இருக்குன்னு சொன்னீங்க தகப்பனே. அவர் கைவிடாத தகப்பன். சங்கீதம் 103:1-2 படி தகப்பனே. உங்களுடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிப்போடு இந்த இந்த புதிய ஆலயத்தில் அடுத்த வருஷம் சாட்சி சொல்லணும். எனக்கு கிருபையாய் இறங்க, இந்த கெட்டுமான பணிக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னுடைய வருமானத்தில் இந்த மாதத்திலேருந்து அந்த தசம பாகத்தை இந்த கெட்டுமான பணிக்கு நான் கொடுத்துட்டேன்ப்பா. ஒரு மிஷனரிக்காக, ஒரு மிஷன் சப்போர்ட்டுக்காக, வடநாட்டில் கஷ்டத்தோடு வேதனையோடு மிஷனரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்களுக்காக தினமும் 2-3-5 நிமிடங்கள் நான் ஜெபிக்க போகிறேன்ப்பா. இன்னையிலிருந்து என் ஜெபத்தை கேட்டு அந்த மக்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்க போகிறீங்க. அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுக்குற அன்பு பிள்ளைகள் மத்தியில் தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க.